கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின 2 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது தாழ்மையாயும் தூரத்தில் இருக்கும்போது உங்கள் மேல் கண்டிப்பாயும் இருக்கிற பவுலாகிய நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு தேவனுடைய மனுஷன் என்றால் கர்த்தருடைய நாமத்தினால ஒரு தாழ்மை இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் இங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். தூரத்தில் இருக்கும்போது உங்கள் மேல் கண்டிப்பாக, ஏன்னா நீங்களும் பாவம் செய்து விடக்கூடாது, நீங்களும் தவறான ஒரு வழியை தெரிந்து கொள்ளக்கூடாது, தவறான காரியங்களை உங்களை இணைத்து கொள்ளக்கூடாது என்பதற்காக நான் தூரத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக பேசுகிறேன், சத்தியத்தை சத்தியமாக பேசுகிறேன், நீங்கள் அந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் பேசுகிறேன் என்று சொல்லி இங்கே புத்தி சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போது நம்ம ஒரு மனிதனிடத்தில் நடக்கும்போது, நாம் அருகில் இருக்கும்போது நம்ம தாழ்மையாக இருக்கணும். ஆனால் அவங்களுக்கு பிரசங்கிக்கும் போது கண்டித்து பிரசங்கிக்க வேண்டும். இவென்றால் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். இச்சைக்கேற்ற போதனத்தை செய்யக்கூடாது, பணத்துக்காக போதனை செய்யக்கூடாது, அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி பயப்படக்கூடாது. அவங்க ஆண்டவரோடு இணைய வேண்டும் என்கிற ஒரு பெரிய திட்டம் அவங்களுக்கு இருக்க வேண்டும். தன்னோடு இணைய வேண்டும் என்று சொன்னால் அவர்களை எப்போ பார்த்தாலும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவோம், அவங்க செய்கிற தவறை கூட நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் ஆண்டவருக்குள்ளே அவங்க இணைய வேண்டும், அவங்க கர்த்தருக்குரியவர்கள் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போன்னா அவங்க செய்கிற தவறை நாம் சுட்டி காண்பிப்போம். தனியாக இருக்கும்போதோ இல்லைன்னா கர்த்தர் வசனத்தின்படி பேசும்போது அந்த சுட்டி காண்பித்தல் கடந்து வரும். என் அன்பு கர்த்தருடைய அப்படி தான் அவர் எழுதுகிறார். எழுதிதான் கீழே நிறைய காரியங்களை சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போது தேவனுடைய மனுஷர்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது தாழ்மையாயும் கர்த்தருக்கு முன்பாக உங்களை சரியாக வழியில் நடத்தணும். தூரத்தில் இருக்கும்போது பிரசங்கிக்கும் போது இல்லைன்னா நீங்கள் தவறு செய்யும் போது உங்களுக்கு கண்டிப்பாக இருந்தால் உண்மையாக அவங்க உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நடத்துகிறார்கள். நாம் ஜெபிப்போமா? அதைத்தான் நாம் ஐடென்டி பண்ண வேண்டும். ஜெபிப்போம். பிதாவே, உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தரும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வசனத்தின்படி எங்களோடு பேசி கொண்டிருக்கிறீரே, நீ நல்லவர், மகிமையானவர் அப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.